ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாகற்காய் வறுவல். வாங்க இப்போ நம்ம பாகற்காய் வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். எண்ணெய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒன்று எடுத்து மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. பாகற்காய் 200 கிராம் எடுத்து நான் ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், மிளகாய் 1 ஸ்பூன், மல்லி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சோடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் உப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பாகற்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாகற்காய் ஆட் பண்ணியாச்சு. நான் அதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்க போகிறேன். பாகற்காய் அப்பப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணல, அடி பிடிச்சிரும். நம்ம ஒரு 5 செகண்ட் 1 மினிட் கழித்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாகற்காய் வதங்கினோடனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகற்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பாகற்காய் வறுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.